பஞ்சரத்னாக்யோ விதயோ நித்யம் சுத்தம் படேன்னரஹ தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. இன்றைக்கி பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சரீரம்தான் பஞ்சபூதங்கள். பிருத்திவி, அப்பு, தேஜு, வாயு, ஆகாசங்கக்கூடியதை வச்சு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஐயப்பனுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நமது சூட்சம சரீரத்துக்கும் உள்ள தொடர்பை குறித்து தெரிந்து கொள்வோம். இறை வழிபாட்டின் எல்லை இறைவனுடைய ஒன்றாக கலக்கிறது. அதுதான் தத்துவமசின்னு சொல்கிறோம். சபரிமலையில் 18ஆம் படி ஏன்னொன்று தத்துவமசி நீயும் நானும் ஒன்றுங்கிறது எண்ணி ரொம்ப அதுதான் இரண்டரை கலக்கிறதுன்னு. அதுதான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலை வருமானா சுவாமியோட கலந்துட்டோம் அப்படிங்கிறது. அஷ்டாங்க நிலை 8 படிகளை கொண்டது. இமயம், அகிம்சை பின்பற்றுவது, தெய்வம், தவம், ஜெபம், பூஜை, ஹோமங்கள். ஆசனம், உலகில் 88 லட்ச ஜீவராசிகள் ஆசனங்கள். ஒன்று கோமுகம், பத்மாசனம், வீராசனம், சிம்மாசனம், பத்ராசனம், முக்தாசனம், மயூராசனம், வஜ்ராசனம், சுகாசனம். பிராணாயாமம், நுரையீரலை பலப்படுத்துவதுக்கு பிராணாயாமம். தினமுமே பிராணாயாமம் பண்ணினா தூக்கம் கூட நன்னா வரும். அந்த சமாதி நிலைங்கிறது தூக்கம் வந்தால் தான் நமக்கு சமாதி நிலை கிடைக்கும். அதனால் பிராணாயாமம் நன்னா மூச்சை விட்டு மூச்சு இழுத்து பிடிச்சோன்னா பிராணாயாமம்னு பேர். இப்போ யோகாலாம் சொல்கிறாங்க. யோகா மாதிரி தான் பிராணாயாமம் நம்மள்கிட்ட இருந்தது. இப்போ யோகாவை போய் கற்றுக்கிறோம். பிராணாயாமம் நம்மளே பண்ணலாம். பிரத்யாகாரம், தாரகம், தியானம், சமாதி. சமாதி நிலை வந்துருத்தோம்னா நம்ம எதுவுமே சுவாமி தான் நினச்சிட்டே இருக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம். சபரிமலை யாத்திரை விரத முறையிலும் அகிம்சையிலிருந்து சமாதி நிலை வரை கூறப்பட்டிருக்கிறது. சமாதி நிலைக்கு இருக்க நம்ம விரதம் இருக்கிறோம். எவ்வளவோ இருக்குது. அந்த குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம கூட பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நம்ம விரதம் எடுத்துன்னு மலைக்கு போகிறோம். அதனால் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. இந்த விரத அனுஷ்டானத்தில் எவ்வளோ இருக்கோமோ சபரிமலை அவ்வளோக்கு நமக்கு ஈஸியாக முடியும். மனிதனின் சூட்சும சரீரத்தில் 7 சக்கரங்கள் இருப்பதை நாம் அறிவோம். இந்த 7 சக்கரங்களும் பஞ்சபூதங்களுக்கு தொடர்பு உண்டு. சிவனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அம்பாளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாஸ்தாவுக்கும். மூலாதாரம் பிருத்திவியை குறிக்கும், சுவாதிஷ்டானம் நிறை குறிக்கும், மணிபூரகம் அக்னியை குறிக்கும், அநாகதம் வாயுவை குறிக்கும், விசுத்தி அண்டம் ஆகாசத்தை குறிக்கும், ஆக்ஞா ஆகாயம், சகசாரம் ஆகாயம். தியான முயற்சியின் மூலம் குண்டலியை எழுப்பணும். அதுதான் சரணம் சொல்லும்போது கூட சபரிமலைக்கு ரொம்ப சத்தம் போட்டு சொல்லணும். அடி வயிற்றுலேருந்து சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த குண்டலி சக்தி எழுப்புறது. அந்த மாதிரி மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக சகசிரத்துக்கு எழுப்பினால் சமாதி நிலை இறைவனோட கலந்துருவோம். சிவனுக்கு பஞ்சபூதங்கள் இருப்பது போல் ஐயப்பனுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மணிதாசர் பாண்டவன் 5 இடம் சொல்லியிருக்கார். அதில் சொருமுத்தையனார், குளத்துப்படை, அச்சங்கோவில், ஆரியங்காவு, சபரிமலை இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள். அதில் நிலை மூலாதாரம் பஞ்சபூதம் பிருத்திவி. சிவனுக்கு திருவாரூர், ஐயப்பனுக்கு சொருமுத்தையனார். நிலை சுவாதிஷ்டானம் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஜலம். சிவனுக்கு திருவானைக்காவல், ஐயப்பனுக்கு அச்சங்கோவில். மணிபூரம் அந்த பஞ்சபூதத்தில் அக்னி. திருவண்ணாமலை சிவனுக்கு, ஐயப்பனுக்கு ஆரியங்காவு. அநாகதம் வாயு பஞ்சபூதத்தில். காளஹஸ்தி சிவனுக்கு, குளத்துப்படை ஐயப்பனுக்கு. விசுக்தி ஆகாயம் சிதம்பரம் சிவனுக்கு, அதுக்கு பந்தளம் ஐயப்பனுக்கு. ஆக்ஞா ஆகாயம் காசி சிவனுக்கு, ஐயப்பனுக்கு சபரிமலை. சகசாரம் ஆகாயம் கைலாசம் சிவனுக்கு, ஐயப்பனுக்கு காந்தமலை. 5லேருந்து 2 7 சேர்த்துருக்கோம். இருந்தால் கூட நமக்கு காந்தமலையை பொன்னமலை மேடும் காந்தமலைங்கிறது நமக்கு எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். காந்தமலையை பார்க்கறதில்ல. அந்த காந்தமலையை பார்க்குறதுக்காக வேண்டி தான் நம்ம சொரிமுத்தையனாரை தான் வச்சுட்டுருக்கோம். அதே மாதிரி ஜோதி வடிவில் பார்க்குறதுனால அந்த காந்தமலையை நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம். 7ஆக இருக்குது. இந்த விசேஷமான பஞ்சபூத ஸ்தலத்தில் நம்ம பார்க்குறது சொரிமுத்தையனார், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்படை, சபரிமலை. இந்த 5 நமக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது. சிவனுடைய ஸ்தலத்தை ஒட்டினாப்புல இருக்கும்.